கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதலாம் உலக போரின் போது பிரான்ஸ் வீரன் ஒருவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, போர்க்களத்துல கலங்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஏன்னு சொன்னா, அவன் என்ன நினைச்சான்னு சொன்னா, யுத்தத்துல என்ன செய்யணும், முன் வரிசையில நிக்கணும். முன் வரிசையில நிற்போம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை என்ன செய்யலாம், அடிப்படலாம், இல்லைன்னா அடிப்படாம இருக்கலாம். ஏன்னா வரவங்க வந்து முன்னாடி பின்னாடி போற வேகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, ஒருவேளை அடிப்படாம தப்பிச்சாலும், ஒருவேளை அடிப்பட்டாலும் கூட என்னது காயமடையலாம், இல்ல காயம் என்ன செய்யலாம், சரியாகலாம். இத மாதிரி அவர் வாழ்க்கையில ஒண்ணு அவர் சொல்றாரு. இதை வந்து நம்ம என்ன தெரியும், போருக்குன்னு போயிட்டோம் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு என்ன செய்யலாம், அடிப்பட்டு உயிர் தப்பிக்கலாம், இல்லைன்னா மரணம் அடையலாம். அடிபட்டு வேதனையோட என்ன செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற நாட்களும் இருக்கும். அந்த காரியங்கள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா சுகம் வரும்போது என்ன செய்யும், சந்தோஷம் தரும். அது ஒரு காரியம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மறிச்சு போயிட்டுன்னா கவலைப்படுவதற்கான ஒரு காரியமும் இல்லை. ஒரு போர்க்களத்துல இருக்கிற ஒரு போர் வீரன் இப்படி மனசுல நினைச்சா மாத்திரமே என்ன செய்யும், அவன் போரை எதிர்த்து என்ன செய்ய முடியும், போரிட முடியும். இல்ல ஐயோ பயந்து போர்ல நிற்பான் அப்படின்னு சொன்னா அவனால எந்த காரியத்தையும் அவனால முடிவெடுக்க முடியாது. அதனால தைரியமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுமா, தைரியமாக என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல பிசாசுடைய இந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம என்ன செய்யணும், தைரியமாக ஒரு போர் வீரனை போல என்ன செய்யணுமா, நிக்கணும். ஏன்னு சொன்னா, கவலைப்படுறதுனால என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் என்ன கவலை, இப்போ அது போர் வீரனுடைய கவலை. நம்முடைய கவலை என்ன, ஒண்ணுன்னா நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நினைச்சு கவலைப்படுவோம். இது நடக்கவே நடக்காத ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்வோம், கவலைப்படுவோம். இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம். இதுதான் நம்முடைய காரியம். இன்னொரு கவலை என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியும், இதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு செய்யணும். ஆனா அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்யாம என்ன செய்யும், ஐயோ இது எப்ப செய்ய போறோம் அப்படி, அது ஒரு கவலை. சோ மனுஷனுடைய கவலைகள் இப்படிதான் இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறதுனால நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, உங்களால என்ன செய்ய முடியாதான், ஒரு முளை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது காரியங்களை பண்ண முடியுமா, கவலைப்படாம ஆண்டவர் சொல்ற மாதிரி என்ன செய்யறாரு, நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, உங்க கவலைகள் எல்லாம் இடத்துல கொடுங்க. நான் என்ன செய்யறேன், உங்கள் துக்கத்தை என்ன செய்யறேன், சந்தோஷமாக மாற்றி தர வல்லவரா இருக்கிறேன். நான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு நான் வல்லவரா இருக்கிறேன்றதை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்க புரிஞ்சுக்காதனால நீங்க என்ன செய்றீங்க, கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யணும், தேவனிடத்துல ஒப்படைச்சு நம்ம என்ன செய்யணுமா, எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாகவும் தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த கவலைகளா இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும், அப்படியே எல்லா காரியத்தையும் அப்படி முடக்கி போட்டுரும். அப்ப நம்மளே நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்திக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது என்னது, தைரியமாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்றும் உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், என்னது, ஜீவனுக்கும் உடைய பார்க்கிலும் உங்கள் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா, நீங்க கவலைப்படுறதுனால சிக்காயி கடினம் அது நிமித்தம் என்னது இன்னும் அதிக வேதனைப்படாதபடிக்கு நீங்க என்ன பாருங்க, ஆகாயத்து பறவையை பாருங்க. அது கவலைப்பட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கிடக்கா, இல்ல, அதுக்கு தேவையான பொருள், அதுக்கு தேவையான ஆகாரத்தை யாரு, அது பரமபிதாவரை போஷிக்கிறாங்க. அதனால அதுக்கு ஏற்ற வேளையில ஆண்டவர் அதற்கு சகாயம் பண்றாரு. அவங்களுக்கு பட்சிகளுக்கு அப்படி பண்றான்னு சொன்னா, பறவைகளுக்கு அப்படி பண்றான்னு சொன்னா, ஜீவ விருட்சி சின்ன சின்ன பூச்சி புழுக்களுக்கே ஆண்டவர் பாதுகாப்பு தராரு, அதுக்கு தேவையான காரியங்களை தராருன்னு சொன்னா, அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட உங்களுக்கு எனக்கும் செய்ய அவர் எவ்வளவு ஆசையா இருப்பாங்க, எவ்வளவு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். கலைஞங்களே அது சேர்க்கறது இல்லை. நம்மள மாதிரி நான் என்ன சேர்க்கறது, என் பிள்ளைக்கு என்ன சேர்க்கறது, என் பேர பிள்ளைக்கு என்ன சேர்க்கறது, வருங்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன் அப்படிலாம் சொல்லிதான் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். அதான் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி பறவைகள் பட்சிகள்லாம் கலங்குதில்ல, களஞ்சத்துல சேர்க்காம அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, ஏன்னு சொன்னா அவங்க நோக்கி பார்க்குற இடம் ஒன்னே இதுதான்,
அவர்களை படைத்த தேவனை நீங்களும் நானும் நமக்கு படைத்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவரை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்காதா? கவலை இருக்காது. அப்ப இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி, கலங்காதிருங்கள். நீங்க கலங்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உங்களுக்கு கலக்கங்கள் இருக்குன்னு சொன்னா, மனவேதனை இருக்குன்னு சொன்னா, போராட்டங்கள் இருக்குன்னு சொன்னா, எல்லாத்தையும் பார்த்து கொள்ற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நின்று இருக்கிறாருல, உங்க பக்கத்திலே நிற்கிறாரு, அவருடைய அன்பான கருத்தை நீட்டி உங்களை அழைக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்க கவலை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சந்தோஷத்தோட தைரியத்தோட இந்த நாளை தொடங்குவீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரே, இன்னொரு நாளையும் கூட நாங்கள் காணும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். அளவில்லாத உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடும் தைரியமாக இந்த நாளை தொடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று அதெல்லாம் கவலை இல்லாதபடிக்கு எங்களை படைத்தவர் எங்களை எல்லாவற்றிலும் வழிநடத்த வல்லவராக இருக்கின்ற பெரிய விசுவாசத்தோடு இந்த நாளை தொடக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பாவங்களை மன்னித்து அருளுங்க சுவாமி. ஆண்டவரே, யாரெல்லாம் மனவேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்க வேணுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எங்களோடு கூட வரப்போகிறீர் என்பதை அந்த தைரியத்தோடு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தைரியத்தையும் சந்தோஷம் தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.